தென்பாண்டி நாட்டினிலே பாஞ்சைபதி சீமையிலே நம் பாஞ்சாலன் குறிச்சியிலே தேசமெல்லாம் தெரிஞ்சவராம் தெரிஞ்சுக்க ராசா நம்ம குல திருமகனாம் புரிஞ்சுக்க ரோசா தென்பாண்டி நாட்டினிலே பாஞ்சைபதி சீமையிலே நம்ம பாஞ்சைபதி சீமையிலே தேசமெல்லாம் தெரிஞ்சவராம் தெரிஞ்சுக்க ராசா கட்டப்பொம்மன் புகழை நீயும் புரிஞ்சுக்க ரோசா கட்டப்பொம்மன் பெயர் உரைத்தால் தேனீக்கள் இசை பாடும் செந்தமிழும் கவி பாடும் தெரிஞ்சுக்க ராசா கட்டப்பொம்மன் பெயர் உரைத்தால் தேனீக்கள் இசை பாடும் செந்தூரும் கவி பாடும் தெரிஞ்சுக்க ராசா தங்கம்தான் கட்டப்பொம்மன் சிங்கம்தான் அவர் தங்கம்தான் கட்டப்பொம்மன் சிங்கம்தான் கட்டப்பொம்மன் என்று சொன்னால் மக்கள் உள்ளம் மகிழ்ந்திடுமே கட்டப்பொம்மன் என்று சொன்னால் மக்கள் உள்ளம் மகிழ்ந்திடுமே தென்பாண்டி நாட்டினிலே பாஞ்சைபதி சீமையிலே நம்ம பாஞ்சைபதி சீமையிலே தேசமெல்லாம் தெரிஞ்சவராம் தெரிஞ்சுக்க ராசா கட்டப்பொம்மன் புகழை நீயும் புரிஞ்சுக்க ரோசா வெள்ளையரை எதிர்த்தவராம் விடுதலைக்கு உழைத்தவராம் வெள்ளையரை எதிர்த்தவராம் விடுதலைக்கு உழைத்தவராம் மாசிலா ஜோதி ஐயா தெரிஞ்சுக்க ராசா வெள்ளையரை எதிர்த்தவராம் விடுதலைக்கு உழைத்தவராம் மாசிலா ஜோதி என்று தெரிஞ்சுக்க ராசா தங்கம்தான் கட்டப்பொம்மன் சிங்கம்தான் அவர் தங்கம்தான் கட்டப்பொம்மன் சிங்கம்தான் கட்டப்பொம்மு என்று சொன்னால் மக்கள் உள்ளம் மகிழ்ந்திடுமே கட்டப்பொம்மு என்று சொன்னால் மக்கள் உள்ளம் மகிழ்ந்திடுமே தென்பாண்டி நாட்டினிலே பாஞ்சைபதி சீமையிலே பாஞ்சைபதி சீமையிலே தேசமெல்லாம் தெரிஞ்சவராம் தெரிஞ்சுக்க ராசா கட்டப்பொம்மு புகழை நீயும் புரிஞ்சுக்க ரோசா ஊருக்கு உழைத்தவராம் உண்மையின் இருப்பீடமாம் ஊருக்கெல்லாம் உழைத்தவராம் உண்மையின் இருப்பீடமாம் விடுதலைக்கு பாடுபட்ட தலைவர் தானையா ஊருக்கு உழைத்தவராம் உண்மையின் இருப்பீடமாம் விடுதலைக்கு பாடுபட்ட தலைவர் தானையா அவர் தங்கம்தான் கட்டப்பொம்மு சிங்கம்தான் அவர் தங்கம்தான் கட்டப்பொம்மு சிங்கம்தான் கட்டபொம்மன் என்று சொன்னால் மக்கள் உள்ளம் மகிழ்ந்திடுமே கட்டபொம்மன் என்று சொன்னால் மக்கள் உள்ளம் நிறைந்திடுமே தென்பாண்டி நாட்டினிலே பாஞ்சாலங்குறிச்சியிலே பாஞ்சைபதி சீமையிலே தேசமெல்லாம் தெரிஞ்சவராம் தெரிஞ்சுக்க ராசா கட்டபொம்மன் புகழை நீயும் புரிஞ்சுக்க ரோசா கருவாயங்கதை கேளு அடி கதை கேளு கரிமேட்டு கருவாயங்கதை கேளு அடியோ அந்த கரிமேட்டு கருவாயங்கதை போல இனி எந்த புவியேடும் கிடையாதடி அடி கதை கேளு கரிமேட்டு கருவாயங்கதை கேளு அடியோ அந்த கரிமேட்டு கருவாயங்கதை போல இனி எந்த புவியேடும் கிடையாதடியோ கட்டுக்கதையில் ஒட்டு கதையில கண்டு எட்டும் அன்று உருவாச்சு வைக நதிக்கர ஓரத்தில் அன்று வாழ்ந்து ஜெயிச்ச வரலாறு கதை கேளு கரிமேட்டு கருவாயங்கதை கேளு அடியோ அந்த கரிமேட்டு கருவாயங்கதை போல இனி எந்த புவியேடும் கிடையாதடியோ
பனிமேட்டு கருவாயன் கதை போல இனி எந்த புவியேடும் கிடையாதடி. நானே அடவந்தானே தந்தானே தனந்தானே தகதிவி தகதிவி தனந்தானே. கோமாளி வந்துட்டே பார்த்துக்கங்க, நீங்க கூச்சல் குழப்பங்கள் கூடாதுங்க. கோமாளி வந்துட்டேன் பார்த்துக்கங்க, கூச்சல் குழப்பங்கள் செய்யாதங்க. தந்தானே தந்தானே தனந்தானே தகதிவி தகதிவி தனந்தானே. காலையில எந்திரிச்சு கலப்பைய தூக்கிக்கிட்டு வேலை வெட்டி செய்வோருக்கு வணக்கம். காலையில எந்திரிச்சு காப்பி குடிச்சுட்டு வேலை வெட்டி செய்வோருக்கு வணக்கம். கட்டி மல்லிக்கிட்டு சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு நாயாயலை போருக்கு வணக்கம். தந்தானே தந்தானே தனந்தானே தகதிவி தகதிவி தனந்தானே. கொள்ளாத வட்டி வாங்கும் வல்லாள கண்டனுக்கு போடுகிறேன் கோடி வணக்கம். கொள்ளாத வட்டி வாங்கும் வல்லாள கண்டனுக்கு போடுகிறேன் கோடி நானும் வணக்கம் வணக்கம். வட்டி மேல வட்டி வாங்கி பொட்டிக்குள்ள பூட்டி வைக்கும் புண்ணியவான்களுக்கு வணக்கம். வட்டி மேல வட்டி வாங்கி பெட்டிக்குள்ள பூட்டி வைக்கும் புண்ணியவான்களுக்கு வணக்கம். ஒரு தந்தானே தந்தானே தனநானே ஒரு தகதிமி தகதிமி தகதுலதான். அட தந்தானே தந்தானே தனநானே தகதிமி தகதிமி தகதிமிதோம். கொண்டாட்டி ரெண்டு இருக்க வப்பாட்டி வச்சதுக்கு முன்சமாளியாருக்கு வணக்கம். கொண்டாட்டி ரெண்டு இருக்க வப்பாட்டி வச்சிருக்கும் திறமசாலிகளுக்கு வணக்கம் வணக்கம். புருஷன் அறியாமலே புள்ள குட்டி மக்களுக்கு புண்ணியவதி இருந்தா வணக்கம். புருஷனே இல்லாம புள்ள குட்டி வளர்த்தெடுத்த புண்ணியவதிகை இருந்தா வணக்கம். இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே சிறந்த ஏனைய பெரியோருக்கு வணக்கம். இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே சிறந்த ஏனைய பெரியோருக்கு வணக்கம். ஒரு கோமாளி வந்து பார்த்துக்கங்க, கூச்சல் குழப்பங்கள் பண்ணாதீங்க. அன்பு சார்ந்த நாடாக்கள ரசிகர் மக்களே மற்றும் தாயக்கூடாது, சாமத்திலே எந்திரிச்சு முறைக்க கூடாது. அப்படியே சத்திரத்தில் பாய்வது போல் சாயக்கூடாது, சாமத்தில எந்திரிச்சு முய்யக்கூடாது. சுத்தி வந்து அரங்கத்துக்குள் நுழையக்கூடாது, சுத்தி வந்து அரங்கத்துக்குள் நுழையக்கூடாது. தொடங்கு முன்னே விசில் அடித்து நடத்தக்கூடாது. ஆத்தாமார்களே அருமை சகோதரிகளே, தாத்தாமார்களே காலியில் பின்னர்களே, ஆத்தாமார்களே அருமை சகோதரிகளே. நவரசங்கள் நேர்ந்ததங்கள் நாடக கலையை நடிக்க வந்த நாங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளையே. நவரசங்கள் நிறைந்ததெங்கள் நாடக கலையே, நடிக்க வந்த நாங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளையே. இருந்தமர்ந்து பார்க்க வேண்டும் எங்கள் நிலையே, இருந்தமர்ந்து பார்க்க வேண்டும் எங்கள் கலையே. இடிமறை பார்க்க வேண்டும் எங்கள் கலையை, கவி போட்டுமங்க வேலன் கதையை கேட்கணுமில்லையே. ஆத்தாமார்களே அருமை சகோதரிகளே, கூத்து நடக்கிற போது நீங்கள் எல்லாம் குடும்ப கதை பேசக்கூடாது. எங்க வாத்தியார் அப்பயே சொல்லி வச்சிருக்காரு, நடிச்சாமத்துல எப்போ உசுப்பி கேட்டாலும் இந்த பாட்டை பாடணும். யார எம்எஸ்பி கலைமணிதான். ஹலோ எங்க ஆன் பண்ணு, உமைக்கிட்ட சத்தம் விசில் கேட்குதா? ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், எங்க ஆன் பண்ணு. ஹலோ அண்ணா, இது ரெண்டுல விசில் வந்து அமர்த்தி போட்டுருங்க, தேவையில்லை. ஹலோ 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 நல்லா கொஞ்சம் சவுண்டிலே சேர்த்து. ஹலோ 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 சரி மாப்பிள்ள, அழுக்குள்ள வேண்டியான் குளிக்கணும், நான் அழுக்கு இல்லாத குளிக்க தேவையில்லை. அப்பா பாட்டும் பரதமும் பண்புடைய நாடகமும் நாட்டுக்கு நல்ல சொல்லும் காரணத்தால் இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது, எதற்காக நடக்கின்றது என்பதை தங்கள் தெரிந்திருந்தாலும் புரிந்தாலும் சொல்வது இந்த கடமை, கேட்பது உங்களுடைய பொறுமையை சொல்லிக்கொண்டு. ஆடா சண்டாளத்தனமா என்னையா இந்த நாகரிக காலத்துல வர தலையில புடிச்சு நோட்டி, நீ தலையில புடிச்சிருக்கேன்னு சொல்லியா? ஒரு வாரமா கண்ணே தெரியலையா? இருந்தாலும் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வட்டம் சின்னூர் கிராமத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் அருள்மிகு ஸ்ரீ கற்பனசுவாமி திருக்கோயில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இன்று தினத்தில் இவரது மேடையில் மைப்பிற்கும்படியாகக்கூடிய அருமை மைத்துனர் நமது பூதலபுரத்தை சார்ந்த பிரபல ராஜ நடிகர் எம் முத்துமுருகன் அவருடைய கலை குடும்பத்தை சார்பாக வீரபாண்டிய கட்டபொம்மன் 3ஆம் பாக மகிழ்ச்சியாக நடைபெறும். இதில் நடித்திருக்கக்கூடிய நடிகை சீகாமணிகள், எட்டித்திக்கு வெட்டி மடிச்சு குட்டியக்கூடிய கம்பீர குரலோன் மைப்பிற்கும்படியாகக்கூடிய அருமை சகோதரர் ராஜான தகவலத்தை சார்ந்த முனியாண்டி அவர்கள் வரும் இடையில்
பௌதர் வள்ளியத்தவனாக நடிக்க காத்துக் கொடுக்கின்றார். சொற்போர் அரசி, இன்னிசை நாககி, தேனிசை தென்றல், மைப்பிற்குபடியாகக்கூடிய அருமை சகோதரி, மதுரை மாநகர் போற்றக்கூடிய பி லட்சுமி அவர்கள் வெள்ளியம்மளாக நடிக்க காத்துக் கொடுக்கின்றார். இந்த நாடகத்தில் சீரிப்பாயும் புலி மற்றும் வாழ்வீச்சு வீரர் என்றெல்லாம் பட்டத்தை பெற்ற மைப்பிற்குபடியாகக்கூடிய அருமை சகோதரர் மேல உப்புளிக்குண்டை சார்ந்த பாண்டி அவர்கள் இவர்கள் மேடையில் கட்டபொம்மனாக நடிக்க காத்துக் கொடுக்கிறார். இவரங்க மேடையில் சிம்ம கருளோன், சீரிப்பாயும் புலி, இளைய தளபதி என்று பட்டத்தை பெற்ற மைப்பிற்குபடியாகக்கூடிய மறைந்த மாமேதை அருமை அப்பா கொரண்டியை சார்ந்த சுப்பிரமணிய அவருடைய தவ புதல்வன் அன்பு அண்ணார் எஸ் மாரநாடு அவர்கள் இவரங்க மேடையில் ஊமத்துறையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்நாடகத்தில் கணக்கிற்காக நானா, எனக்காக கணக்கா என்று கணக்கை பிணக்கில்லாமல் சரியான முறையில் கணக்குகளை செய்யக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஆறடி வேங்கை என்று அழைக்கக்கூடிய அருமை சகோதரர் சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகாமையுள்ள 5 நாடு என்று அழைக்கக்கூடிய நாடக உலகில் விடிவெளியாக இருந்த அருமை அப்பா தேலி ஜோதிமாணிக்கம் அவருடைய வாரிசுமாகிய அருமை நண்பர் தேலியை சார்ந்த பொன்மணி அவர்கள் இவருக்கு மேடையில் இவரங்க மேடையில் காணாதி பிள்ளையாக நடிக்க காத்துகிறார். இந்நாடகத்தில் வில்லனாகவும் இந்த நாடகத்தில் ஆர்ப்பாட்ட நடிகராகவும் மைப்பிற்குபடியாகக்கூடிய அருமை சகோதரர் செம்மனொழியை சார்ந்த மணி அவர்கள் இவரங்க மேடையில் காலந்துரையாக நடிக்க காத்துக் கொடுக்கிறார். உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அபிமான நட்சத்திரம், சிரிப்பில் சிந்தனை ஊட்டக்கூடிய நகைச்சுவை நாயகன் மைப்பிற்குபடியாகக்கூடிய அருமை சகோதரர் கொளிஞ்சிப்பட்டியை சார்ந்த எஸ்.கே. போதகுரு அவர்கள் இவரங்க மேடையில் கம்பளம் பற்றாமல் நடிக்க காத்துக் கொடுக்கிறார். அருமணிய சக்கரவர்த்தி மியூசிக் திலகம் மெல்லிசை மாமன்னன் என்று படத்தை பெற்ற மைப்பிற்குபடியாகக்கூடிய அருமை மாப்பிள்ளை நமது கல்விமடையை சார்ந்த கே.எம். மணிமாறன் அவர்கள் அருமணியம் பின்பாட்டு 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ, பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா, ஓரத்தத்தை எல்லாம் பாழா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ, அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா, எறும்பு அண்டாம தூசுதும்பு சேராம தொப்புள் கோடி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணுறக்கம் மாறாம கஞ்சி தண்ணி இல்லாம பாலும் சோறு மூட்டி வளர்த்த அம்மாவோ, அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா, ஓ அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா, 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ, பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. காட்டி விரல பூடிச்சு அக்கண்ணா சொல்லி கொடுத்த அன்னாடம் கூட குடிச்சு நெல்லுச்சோறு பொங்கி கொடுத்த ஆள் காட்டி விரல பூடிச்சு அக்கண்ணா சொல்லி கொடுத்த அன்னாடம் கூட குடிச்சு நெல்லுச்சோறு பொங்கி கொடுத்த களை வெட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு ஸ்லேட்டொன்னு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணலனா அங்கமே பதறி நிப்ப அம்மா 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 அம்மா, கொஞ்ச நேரம் காணலனா அங்கமே பதறி நிப்ப, காய்ச்ச வந்து நாம் படுத்தா கசாயத்தை குடிக்க வச்ச ஏன் புள்ள கலெக்டர்னு 8 ஊரும் சொல்லி வச்ச, தாலிய வித்து கூட தாயே என்ன படிக்க வச்ச, உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மா, உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மாவோம், காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மா, ஓ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மா, 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ, பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா, ஓ ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ, அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா, ஓ அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா,
அருமையான பாட்டு. பெத்த தாய் உண்மைக்குமே வாழ்க்கையில் எத்தனை உறவுகள் இருந்தாலும் அந்த உறவுகள் பூரா கலப்படமாத்தான் இருக்கும். ஆனால் விசில் வந்துக்கிட்டே இருக்கா? இப்போ பாருங்க, லேசாக ஏற்றுங்க. ஆமாம், ரொம்ப ஏற்றாதியா, நறுக்குன்னு பிடிச்சிட்டு இருக்குது. அதை வலிக்கும், லேசா வலிக்கு வந்தானே கத்துது. அருமையா அப்படி இருக்கட்டும். வச்சுக்கோங்க, இது மேலே ஏற்றிடாதீங்க. நான் காற்று அடிக்கிறதுனால ஓயாமல் அந்த அலைன்மெண்ட் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காற்று நின்று அப்புறம் சரியா. ஏன்னா வாழ்க்கையில் தகப்பன் உறவே கலப்படமான உறவுன்றாங்க. இதை எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தேன். எப்படின்னா, தகப்பே ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ணிடுறான். சொல்கிறேன் கேளியா, அப்பான்ற ஒரு முறையில் உள்ளவர் கல்யாணம் பண்ணிடுறாரு. கல்யாணம் பண்ண இந்த பைய பிறக்கையிலேயே அந்த அம்மா செத்து போயிருக்கு. இவர் பாருங்க 18 வயசுல கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்போ பாருங்க, ஒரு 18-19 வயசுல இந்த பையன் பிறந்துடுறான். பிறந்து இவனுக்கு ஒரு 10 வயசு இருக்கையில் இந்த பையலை பார்த்துக்கிற வைக்க ஆள் இல்லை சொல்லி என்ன பண்ணிடுறாரு, அந்த தகப்பன் அந்த பையன் இருக்கால, இந்த பையனுடைய அப்பா தன் அக்கா மகன் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிடுறாரு. அந்த அவங்க அக்காவுக்கு வந்து 3 பொம்பளை பிள்ளை. மூத்த பிள்ளையை இவர் கல்யாணம் பண்ணிடுறாரு. பையன் இளவட்டம் ஆயிடுச்சான், 20 வயசு ஆயிடுச்சு. கடைசி பிள்ளையை பார்த்துருக்கேன். உனக்கு அக்கா மகனை எனக்கு அத்தை மகன்ட்டு கடைசி பிள்ளை இவன் கல்யாணம் பண்ணிட்டு அப்பனுக்கு சகலையா ஆயிட்டான். அப்போ அந்த உறவுல கலப்படம் இருக்கா இல்லையா? ஆனால் தாயில மட்டும் அப்படி கலப்படம் இருக்காது. கலப்படம் இல்லாத உறவு எந்த உறவுனா தாய் தான். உண்மைக்குமே தாய்மை உள்ள பெண்களாக பிறக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். பெண்கள் வந்து தெய்வத்துக்கு சமம். எப்படி தெரியுமா? கோயில்லையும் கருவறை இருக்கு, பெண்களுடைய வகுத்திலையும் கருவறை இருக்கு. கோயிலில் சாமி இருக்கு, அந்த கருவறையில் சாமியாக நினைச்சு நம்மளை பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு பிள்ளை இல்லைமாப்பிள்ள, ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு ஒரு தாய் எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா? அந்த கர்ப்பமாக இருக்கிற நேரத்தில், அவங்க மசக்கையாக இருக்கிற நேரத்தில் பாவம் வாந்தி வரும். அந்த வாந்தியை எடுக்கவும் முடியாமல், துப்பவும் முடியாமல், முழுங்க முடியாமல் இருப்பாங்க. தலை சுத்தம். அந்த தலை சுற்றுறதோட புருஷனுக்கு போய் வேலை பார்க்குறது. என்ன வேலை? சோறு ஆக்குறது. அந்த தலை சுத்தலோட பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்கிறது. ஆனால் ஆம்பளைக்கும் மசக்க வரும். எப்போ மசக்க வரும் தெரியுமா? பொம்பளையாவது மாசமாக இருக்கிறதே மசக்க வரும். ஆம்பளைக்கு 12 மணி ஆகிட்டா மசக்க வந்துடும். எப்படி சொல்றீங்க? ஒயின் ஷாப்பில் போய் ஒரு கோட்டை 145 ரூபாய்க்கு வாங்கி தட்டி இழுத்துட்டானா முத ஆரம்பிக்கிற அப்படி கிளாஸ் நாய் முறைச்சு பார்த்த மாதிரி பார்ப்பேன். அப்பத்தான் ஆரம்பிக்க போறாராம். மூக்கு கிட்ட போயில குத்தும். தண்ணியை குடிப்பான், கலரை குடிப்பான். குடிச்சிட்டு மண்டையை தொட்டு மோந்து வாக்குறாரு. மோந்து வாத்துட்டு கட்ட 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 கட்டன்னு நிறுத்துறான். 145 ரூபா போட்டு ஒரு கோட்டு வாங்குறவன் ஒரு 10 ரூபா, 1 ரூபாய்க்கு ஊறுகா மட்டும் வாங்க மாட்டான். எவன்டா அடுத்து வச்சு வச்சிருக்கான்னு பார்த்து அவர் அப்படி அளவுக்கு நக்கிவிட்டு அடுத்த கட்டிங் போயில வாந்தி வந்துடும். நினைப்பேன் 145 ரூபா வேஸ்ட்டாக போகுமே, துப்பவும் முடியாமல் முழுங்கவும் முடியும். அதான் ஓயாமல் மசக்காயிரம் ஆம்பளை தான். அதனால் அப்படிப்பட்ட பெத்த தாய்களை பற்றி அந்த ஆத்தாவன் சேலையில் சிவரஞ்சனி ராகத்தை 2 வச்சு ஆத்தா ஒஞ்சேலே அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க தூளி கட்டி ஆட. தூளி போட்டா வீசாதா? தூளியா? ஆத்துல மீன் பிடிக்க எங்க அப்பனுக்கு தலை துவட்டேன். பார்த்தாலே சேத்தனைக்கு தோணும், செத்தாலும் என்ன போத்த வேணும், செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல, ஆத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க தூளி கட்டி ஆட. ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தழுதுபட்ட பார்த்தாலே சேத்தனைக்கு தோணும், செத்தாலும் என்ன போத்த வேணும், செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தாவும் கேளே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகியது ஒன்றேலதானே, வண்ண பூஞ்சோலதானே.
இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதோ ஓஞ்சேலதானே வண்ண பூஞ்சோலதானே பெருந்தர விரிப்புலனா விரிச்சு கடந்ததோ அது ஓஞ்சேலதானே பாண்டி கோயில் பூஞ்சோலதானே ஈரத்தில காயும் போது வானவில்லா தெரியும் ஈத்து போன சேலையில் உன் சோக கதை புரியும் கஞ்சி கொண்டு போகும் போது சும்மாடா இருக்கும் சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும் ஆத்தா ஒன்றேல அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேல அக்கா கட்டி பழகியதும் ஆடு மெட்டை கட்டியதும் ஒன்றேலதானே ஒன்ன பூஞ்சோலதானே வெயிலுக்கு தான் கொடையாகும் வெக்கைக்கு தான் விசிறியாகும் அது ஒன்றேலதானே கோயில் பூஞ்சோலதானே மனசுக்குள்ள பூட்டி வச்சே அழகு முத்து மாலை காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலை மயில் ரக மனசுக்குள்ள பொஞ்சேல விரியும் வெளுத்த சேல துணி விளக்கு போட்டா எரியும் நீ வெளுத்த சேல துணி விளக்கு போட்டா எரியும் ஆத்தா ஒன்றேல அந்த ஆகாயத்தை போல அக்கா ஒன்றேல இவரங்க மேடையில் கோடியடி குமரல் கொட்டுமரசு வேந்தன் மின்னலடி விருதுக ஸ்டார் சென்ற இடமெல்லாம் தனக்கு நிகழ் என்று தனிப்பளிக்கக்கூடிய பிரபல மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு சகோதரன் நமது ரெட்டியவட்டியை சார்ந்த பரணி அவர்கள் மிருதங்கம் டோலக்கு தபலான் தொப்பி
வாசிப்போம். கை தட்டுங்க. நாலு நல்லா கதாநாயக மாதிரி உட்காந்து வாசிக்கிறேன் நம்ம பையன். ஆமாம், என்ன அழகா வாசிக்கா பற்றிங்களா? அதில் இன்னொரு நல்ல எங்கள் ஐயா சின்னசாமி ஐயா நடவுன்னு கொடுத்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படித்தான் வாசிக்கணும். தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகலை, அதனால இந்த போட்டு போகிறீங்க. பொண்ணு பார்த்துக்கிட்டுருக்காங்களா? வேணாம்டா, கல்யாணம்லாம் வேணாம்டா, கையை காலை பிடிச்சி இழுத்துக்கிறோம்டா, மாவிடிக்கிறது அப்போ கிட்ட வாடகை பிடிச்சிக்கிறோம்டா, சொல்ற கேள்றா தம்பி. 500 ஆமாடா, 1000 ரூபா கூட எடுத்துக்கலாம்டா, சொல்ற கேளு. கல்யாணம் பண்ணேன்னா சீரழிஞ்சு போகும்டா, வேணாம்டா. பிள்ளைக்கு அது வாங்கணும் இது வாங்கணும் எடுத்துக்க தேவையா? இருந்தாலும் சிறந்த முறையில் மிருதக விஷயத்தை அன்பு உள்ளத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு இவருக்கு பிடையில் மூபிசை மன்னன் மதிப்பிற்குரிய அருமை மாப்பிள்ளை சரபடி போல் சிறந்த முறையில் அழகான முறையில் பல வாத்தியத்தை இசைக்கக்கூடிய அன்பு மாப்பிள்ளை புளியங்குளத்தை சார்ந்த சத்தியவான் அவர்கள் ஆல்ரவுண்ட் மேல்வன் இசைத்து காட்டுவார். சக்கரவர்த்தி மைப்பிற்குரிய அருமை மாப்பிள்ளை கருப்புராஜ் அவர்கள் சீனன் தாளம். நாங்கள் சிறந்தொரு முறையில் பேசக்கூடிய வார்த்தைகளை தங்கள் மத்தியில் சிறப்பாக எடுத்திருக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிபரப்பு ஸ்தாபனம் நமது அருமையானார் ஜெகவீரபுரத்தை சார்ந்த கே பெத்துப்பாண்டி அவர்களின் பி கே ராஜ் ஆடியோஸ்
சிறந்த முறையில் ஒளி ஏற்பாடு செய்த அன்புள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் சொல்லிக்கொண்டு போட்டகை அமைப்பு கொளத்தூரை சார்ந்த பி அனுசுயா என்பதை தெரிந்துகொண்டு இது போன்ற நாடகம் மட்டுமில்லாமல் வள்ளி திருமணம், அரிச்சந்திரா, சத்யபான் சாவித்திரி மற்றும் பவளக்கொடி, பாமா விஜயம், சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, காளிகாத்த கருப்பு, காவல் தெய்வ கருப்பு போன்ற நாடகங்களை சிறந்த முறையில் அமைத்துக்கொள்ள நாடக அமைப்பாளர் பிரபல ராஜ நடிகரும் மற்றும் மதிப்பிற்கும்படியாகக்கூடிய அருமை மாப்பிள்ளை பூதபுரத்தை சார்ந்த எம் முத்துமுருகன் அவர்கள் இந்த நாடகத்தை சிறப்பாக அமைத்துள்ளார் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தை உலகமெங்கும் எடுத்திருக்கக்கூடிய நமது அருமை மாப்பிள்ளை தங்கப்பாண்டியன் யூடியூப் சேனல் கண்டிலான் கிருபா ஸ்டுடியோ அவர்களுக்கும் நன்றிகள் வழங்கிக் கொண்டு நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, நாட்டிய பியூட்டி, நளின ஒய்யாரி, ஆடவர் ஓட்டும் அங்கேர் கன்னி, மதுரையை சார்ந்த ஜோதிஸ்ரீ அவர்கள் டான்சல் காமிக்கல். தன்னந்தனியாக நான் வந்தபோது என்னை அறிந்தாளே பூமுகமாது, இனம் தெரியாமல் மயங்குவதென்ன, முகம் தெரியாமல் கலங்குவதென்ன, என்னவோ சொல்லுங்கள் தள்ளியே நில்லுங்கள், தொட்டதால் உள்ளம் துடிக்கின்றது. தன்னந்தனியாக நான் வந்தபோது என்னை அறிந்தாலே பூமுகமாது. சாப்பாடு எல்லாத்தையும் சொல்லிட்டு சாப்பாடை சொல்லலைன்னா காலையில கேட்க மாட்டாங்க. எப்ப சோத்த தினியா இல்லை பிய தினியா சொல்றேன். சாப்பாடு அருமையான ஏற்பாடு. இன்னைக்கு இவ்வளோ அழகா நல்லா உட்கார வச்சு இலை போட்டு நல்லா கெடாக்கறி போட்டு சோறு போட்டாங்க. ஆம்பளையிலே பல்மாறினாங்க. எவ்வளவு அருமையாக இருந்துச்சு. ஒரு சில ஏரியாவில் போனால் சாப்பிட்ற இடத்துல தண்ணியை போட்டுட்டு எங்களை போட்டு சீரழிக்கிறது. எப்படி கொஞ்சம் அவங்க சொல்லிக்கிறாங்க. அதில் கூச்சப்படாமல் சாப்பிட்டுக்கங்க, அப்புறம் வெக்கம் இல்லாமல் சாப்பிட்டுக்கங்க, அப்புறம் அனுதாபப்படாமல் சாப்பிட்டுக்கங்க. ஆனால் இந்த இடத்துல போன ஒரு இடத்துல மதுரையை சார்ந்த பிரபல நகைச்சுவை நடிகர் மற்றும் திரைப்பட நடிகருமாகிய எம்எஸ்பி கலைமணியோட சிஷியருமாகிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சார்ந்த விஜய் டிவி கலக்கப்போவது யாருகள் ஏஎஸ் ஆனந்தகுமார் பப்புன் கோமாளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். சின்னூர் கிராம காவல் தெய்வம் ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ கருப்பசாமி திருக்கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தற்பொழுது உங்கள் முன்பாக வீரவாண்டிய கட்டபொம்மன் நாடகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற நமது காடல்குடி காவல்துறை ஆய்வாளர் அவர்களை ஸ்டேஜுக்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுடன் மாவிலோடை ஊராட்சி மன்ற தலைவர் மனோகரி ராமகிருஷ்ணன் அவர்களும் ஸ்டேஜுக்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மாவிலோடை பஞ்சாயத்து துணை ஊராட்சி மன்ற தலைவர் முனியசுந்தரி சங்கரபாண்டி அவர்களும் ஸ்டேஜுக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சின்னூர் கிராம நிர்வாக அலுவலர் திரு கருப்பசாமி பாண்டி அவர்களும் ஸ்டேஜுக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாகலாபுரம் மின் பொறியாளர் அவர்கள் ஸ்டேஜுக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது மாவிலோடை ஊராட்சி மன்ற தலைவர் திரு மனோகரி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நமது காடல்குடி காவல்துறை ஆய்வாளர்கள் அவர்களுக்கு சின்னூர் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகத்தின் சார்பாகவும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. நாகலாபுரத்தைச் சேர்ந்த மின் பொறியாளர் அவர்கள் எங்கிருந்தாலும் ஸ்டேஜுக்கு வரும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மாவிலோடை கிராம நிர்வாக அலுவலர் திரு கருப்பசாமி பாண்டி அவர்களுக்கு சின்னூர் கிராம பொதுமக்கள் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முனியசுந்தரி சங்கரபாண்டி எங்கிருந்தாலும் ஸ்டேஜுக்கு வரும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
இந்நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிற அனைத்து கிராம பொதுமக்களுக்கும் சின்னூர் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டு கழகத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நானே நன்னா தனே நானே நன்னே நானே நன்னா அவ வந்து நின்னா அப்புறம் தாரே நின்னா உனக்கரு ஓரத்தில் உனக்காக காத்திருந்தோடு நான் ஒன்னா சேரணும் அதனாலே நான் கண்ணுக்கு முன்னே தள்ளி நிற்க வேணும் உனக்கர ஓரத்தில் உனக்காக காத்திருந்தேன் உன்னோடு நான் ஒன்னா சேரணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் தனனா 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 ராப்பகல தூக்கமல்ல ரசாத்தி உன் நினப்பு போத்தி படுத்தாலும் போகவில்லை ஒற்றிருப்பு ராப்பகல தூக்கமில்ல ராசாத்தி ஒன் நினப்பு போத்தி படுத்தாலும் போகவில்லை ஒஞ்சிரிப்பு வேற யாரும் தேவையில்லை சோதி நான் நித்தம் ஒரு பாட்டெழுத அடிகண்ணால் கண்டா நீ தன்னால் மறைகிற பக்கம் வந்தாக்க அடியானல் பார்வே ஏனோ பார்க்கிற வேற யாரும் தேவையில்ல நீ மட்டும் போதும் உள்ள கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற கண்டால் பின்னால் மறைகிற பக்கம் வந்தாக்க அந்த பார்வை ஏனோ பார்க்கிற உனக்கர ஓரத்தில் உனக்காக காத்திருந்தேன் உன்னோடு நான் ஒன்னா சேரணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் தன்னோடு வேலையெல்லாம் கண்மணிய உன்னனவாள் கட்டி அணைப்பனடி தகலிய ஒன்றிருப்பாள் கண்ணுறங்கு நேரமெல்லாம் கண்மணியே உன் நினைவா கட்டி அணைக்கிறண்டி தலகாணிய உன் நினைவா தாய்மடிய தேடுகிற அடி உள்ளே ஓல உன்மடியில் அதனால் தானே எழுதி பாடுறேன் கொஞ்சம் தருவேனு முத்தந்தியா சோதி கொஞ்சம் தருவேனு அந்த பிள்ளைய சொன்னேன் எந்த பிள்ளை சொன்ன குடும்பத்தில் சண்டை எடுத்துட்டு போயிடாத தாய்மடிய தேடுகிற பிள்ளை போல உன்னை அதனால் தானே எழுதி பாடுறேன் கொஞ்சம் தருவேனு உனக்காக நானும் வாடுறேன் உனக்கர ஓரத்தில் உனக்காக காத்திருந்தேன் உன்னோடு நான் ஒன்னா சேரணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும்